ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. நான் யாரு, என்னுடைய மூலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நான் யாரு அப்படின்னா இறைவனுடைய ஒரு சிறு துளி. நான் இறைவனுடைய ஒரு சிறு துளி. அப்போ எனக்கு எதுக்கால இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அவங்களும் இறைவனுடைய ஒரு சிறு துளி. எங்கிருந்து வந்தேன், என்ன எந்த இடத்துல இருந்து வந்தேன்னு தெரியாத ஒரு இடத்துல இருந்து வந்தேன். எங்க போக போறேன்? அதே இடத்துக்கு தான் போக போறேன். கடல் அசைஞ்சுது, அலை வந்தது. அசையாது இருக்கிறத கடல்னு சொல்றோம், அசைஞ்சதை அலைன்னு சொல்றோம். இப்போ நாம் எங்கிருந்து அசைஞ்சோம்? இறைவனிடத்திலிருந்து அசைஞ்சோம், உயிர்களாக வந்தோம், மறுபடியும் அசையாத இடத்துக்கு போக போகிறோம். இதுதான் வாழ்வினுடைய நோக்கம். அப்போ நான் எங்கிருந்து வந்தேன்? அசையாத பொருள்ல இருந்து வந்தேன். அதைத்தான் தெய்வம்னு சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம். அந்த இறைநிலையிலிருந்து வந்து மீண்டும் இறைநிலைக்கு போகணும். அந்த விவரம் தெரிஞ்சு வாழ்கிறோமா? ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக பிறந்தோம், குழந்தைங்களை பெற்றுக்கிறதுக்காக பிறந்தோம், குழந்தைங்களை பெற்றுட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஆன்மா அமைதி அடையுதா அப்படின்னா இல்லை. ஆன்மா அமைதி அடையணும்னா தன் மூலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மா, இந்த உயிர் அப்படிங்கிறது தன் மூலத்தை தெரிஞ்சுக்கணும். மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தினசரி இந்த கடமையை செய்து கொண்டே அதுவும் மறவாமல் வாழ வேண்டும். அப்போது நான் அந்த சுத்தவெளியில இருந்து இறைநிலையிலிருந்து வந்தேன், இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு முடி உண்டு, முடிய போகிறேன், போகிற போது அங்கே போகணும். அந்த நோக்கமும் நமக்கு தெரியணும். அப்படி தெரிகிற போது நான் அங்கிருந்து வந்தவன், மற்றவங்கெல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். அப்போ அவர்களோடெல்லாம் எப்படி வாழ வேண்டும்? முரண்படாமல் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இனிமையாக வாழ வேண்டும். தெய்வமே என்னுடைய மனைவியாக வந்திருக்காங்க, தெய்வமே எனக்கு குழந்தையாக வந்திருக்குது, தெய்வமே எனக்கு தாய் தந்தையாக வந்தது, இப்படி நினைச்சா எப்படி இருக்கும்? உண்மைதானே அது? பொய்யா? பொய்யா உண்மையா? உண்மைதான், உண்மைதான். ஆனா மனசு ஏத்துக்குதா, அந்த மாதிரி செய்யுதா அப்படின்னு பார்த்தா முடியல. ஏன்னா நாம அப்படி பழகல. இன்னைக்கு தெரியுது விவரம், ஆனா நாம விவரம் இதை சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. கவர்மெண்ட்ல ஸ்கூல்ல என்ன சொல்லித்தராங்க? எழுத்தறிவு, தொழிலறிவு, எப்படி வாழணுங்கிறது தான் சொல்லித்தர்றாங்க. வீட்லேயும் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. நற்பண்புகளை எல்லாம் சொல்லித்தர்றாங்க. அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காதரா, அது உனக்கே வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. துன்பம் கொடுக்குறதே தான் வேலையை. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பொய் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நாமளும் அப்படியா, பொய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான், ஆனால் பேசுவோம் அப்படின்னு பேசுவோம். இப்படி தான் நாமளும் பழகிட்டு அப்படியே வாழ்கிறோம். நம்ம குழந்தைங்களும் அப்படியே தான் வாழுது. ஆனால் அப்படி இல்லை. பொய் பேசுவதனால எத்தனை ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் பேச வேண்டியதாக இருக்குதுங்கிறது பின்னாடி தான் தெரியுது. இதெல்லாம் அகத்தாய்வில் சொல்லித்தருவோம். மனிதன் வாழ்வினுடைய நோக்கத்தை சொல்லித்தரும். அதுக்கப்புறம் எண்ணம் ஆராய்தல். நான் சும்மா இருந்தாலும் எத்தனையோ எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. நான் எண்ணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா நிற்கவே மாட்டேங்குது. சரி, எண்ணங்கள் வந்துட்டு போட்டுன்னு கூட விட்டுடலாம். ஆனால் அது சில சமயங்களில் நல்ல எண்ணமாக இருந்தது, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. கெட்ட எண்ணமாக இருந்தால் எனக்கு கோபத்தையும் வெறுப்பையும் பொறாமையும் கொடுக்குது, கவலையும் கொடுக்குது. இதனால் நான் துவண்டு போயிடுறேன். அத்தகைய எண்ணங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு நாம் திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு எண்ணத்தை ஆராய வேண்டும் அப்படிங்கிற பயிற்சியை சொல்லி கொடுக்கணும். அந்த கோபம், பொறாமை, கவலை இதெல்லாம் நம்மளை சோர்வடைய செய்தா இல்லைங்களா? அப்போ அந்த எண்ணங்களை கண்டுபிடிச்சு அது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, யார் நமக்கு கொடுத்தா அப்படிங்கிறது எல்லாம் நாம் ஆராய்ந்து கண்டுபிடிச்சு அதை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நமக்கு சந்தோஷமாகவே இருக்குது,
கெட்ட எண்ணம் இருக்கிற போது நமக்கு வேதனையா இருக்குது. அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையவே பிரட்டி போட்டுருது. அதனால அந்த எண்ணங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி அமைக்கக்கூடிய திறமையை வளர்ப்பது தான் எண்ணம் ஆராய்தல். அப்புறம் ஆசை சீரமைத்தல். ஆசை இல்லாமல் வாழ முடியாது. ஆசை இல்லாமல் யாரும் வாழ முடியாது. மண்ணும் தேவை, பொண்ணும் தேவை, பொண்ணும் தேவை, பொருளும் தேவை, பொண்ணும் தேவை. இது இல்லாமல் வாழ முடியாது. எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவு தெரியணும். அதுக்கப்புறம் வீடு வேணும். எத்தனை வீடு வேணும்? ஒரு வீடு வேணுமா, 10 வீடு வேணுமா? எனக்கு ஒரு வீடு இருந்தால் எனக்கு போதும். இன்னொரு வீடு இருந்தால் என்னுடைய மகனுக்கும் போதும். இன்னொரு வீடு இருந்தால் என்னுடைய 2 மகன் இருந்தால் 2 மகனுக்கும் போதும். 10 வீடு இருந்தது இன்னும் 11ஆவது வீடும் எனக்கே வேணும், அந்த இடத்தையும் எனக்கே வாங்கிடணும் அப்படிங்கிற அளவில் போகிற போது அது பேராசையாக மாறுது. அப்போ ஆசையாக இருக்கிற வரைக்கும் ஓகே. அது பேராசையாக மாறினா தானும் துன்பப்படுவேன். இங்கே ஒரு ஃபேக்ட்ரி, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி, அங்கே ஒரு தோட்டம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டே போனால் எப்போ சந்தோஷமாக இருக்க முடியுமா? எப்பொழுதும் வருத்தமும் வேதனை தான். இந்த கருமத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த கருமத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது, என்னால் முடியவே மாட்டேங்குது. அப்படி யாராவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு அடுத்தவங்களை எதிர்பார்க்குற சூழ்நிலை ஆகிடுது. அதனால் வருத்தமும் வேதனையும் தான் மிஞ்சுது. என்ன எத்தனையும் ஏதாவது கொண்டுட்டு போகிறோமா? எதையுமே கொண்டுட்டு போ. இருக்கிற வரைக்கும் தின்னது அனுபவிச்சது தான் மிச்சம். வேற ஒன்றும் மிச்சம் இல்லை. போகாமல் பர்மனண்ட்டாக இருக்க போகிறோமா? அதுவும் கிடையாது. என் மகனுக்கு சேர்த்து வைக்கிறேன், மகளுக்கு சேர்த்து வைக்கிறேன்னா அவங்க கை கால உழைச்சி அவங்க வாழணும் இல்லையா? நீங்கள் கோடிக்கணக்காகவே பல கோடியை சம்பாரித்து வச்சுருந்தாலும் அவங்க கணக்கு பார்க்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது எத்தனை நாளைக்கு தாங்கும்? அவங்க தலைமுறையிலேயே முடிஞ்சு போயிடும். கணக்கு பார்க்கணும்னு உட்காரணும் இல்லைங்களா? அப்போ அவங்களும் வேலை செஞ்சு தானே பிழைக்கணும். அந்த நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போன பொருளை பாதுகாக்கிறதுக்காவது அவங்க வேலை செஞ்சு தான் ஆகும், இல்லைன்னா அதுவும் போயிடும். அப்படி ஒவ்வொருத்தரும் பிறக்கிறாங்க, அவங்கவுங்க கடமைகளை செய்கிறாங்க, அவங்கவுங்க வாழ்கிறாங்க. ஓரளவுக்கு சேர்த்து வச்சா போதும். எச்சா சேர்த்து வைக்கிறதுனால எத்தனை பேர் எத்தனை சண்டை போட்டுக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது ஓரளவுக்கு ரொம்ப வறுமையில் விட்டுட்டு போகாமல் ஓரளவு சேர்த்து வச்சுட்டு நாமளும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு அவங்களுக்கும் குறையில்லாமல் செஞ்சு வச்சுட்டு போனோம்னா அந்த அளவில் போதுங்கிற ஒரு ஆசையை ஒழுங்குபடுத்திக்கணும். இல்லைன்னா அது பேராசையாக மாறி அப்போ யாரெல்லாம் அதுக்கு தடையாக வர்றாங்களோ அவங்க பேர்லாம் கோபம், சினம், கவலை, அந்த கோபத்தை நம்ம காட்டக்கூடிய இடமா இருந்ததுன்னா அது அப்போவே அவனை என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம். பண்ண முடியாத இடமா இருந்தால் என்ன பண்ணுறது? அதுவே கவலையாக மாறிடுது. யாருக்கிட்ட பண்ண முடியாது? இறைவன் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் என்ன பண்ணுவான்னா கோவக்காரனுக்கு அவன் வீட்லேயே ஆளை வச்சிருவான். அவன் வீட்லேயே மனைவியும் வச்சிருவான், மகனையும் வச்சிருவான், மகளையே வச்சிருவான். அவங்க அவங்ககிட்ட கோவப்பட முடியுமா? பையன்கிட்ட கோவப்பட முடியுமா? பிள்ளைகிட்ட கோவப்பட முடியுமா? பொண்டாட்டிக்கிட்ட தான் கோவப்பட முடியுமா? இவனுக்கு கவலையாக போயிடும். அதுவும் பொண்டாட்டி பிள்ளைன்னா கூட ஒரு பெருசாக தெரியும். மகன் வந்துட்டான்னு வைங்க, அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, அடியும் வாங்க முடியாது, கவலையாக போயிடும். இதெல்லாம் உள்ளேயே ஆள் வச்சிருவான். அவன் ரொம்ப கெட்டிக்காரன். நீ அவனுக்கு பண்ண, இவனுக்கு பண்ண, இவனுக்கு இப்படித்தான் பண்ணி எல்லாரும் உயிர் எடுத்த, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி உள்ளேயே ஆள் வச்சிருவான். அவனை எதுக்க முடியுமா? வீட்டை விட்டு வெளியே போகலான்னு சொல்ல முடியுமா? அவன் நம்மளை துரத்திடுவான். நீ எங்கடா சம்பாரிச்ச? எங்க பாட்டன் சொத்துன்னு சொல்லிடுவானா? சொல்ல மாட்டானுங்க. இப்படித்தான். அப்போ அந்த பேராசை வந்துட்டாவே அது சினமா மாறும். அதுக்கு தடையா வர்றவங்களெல்லாம் எதிர்த்துட்டா அது சினம். ஆனால் அந்த எதிர்க்கிற போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுது?
அந்த கோபம் வந்துட்டாவே உடம்பெல்லாம் நடுங்குது, கை காலெல்லாம் கண்ணெல்லாம் சிவந்து போயிடுது, மூளை வேலை செய்யாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு தான் சொன்னாங்க. புத்தி கெட்டு போயிடும். அப்புறம் மூளையில் போய் உட்காந்துக்குவோம். அன்னைக்கு பூரா வேலையே செய்ய முடியாது. இன்னைக்கு இதெல்லாம் செய்யலான்னு நேற்று நினச்சிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு காலையிலேயே கோபம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு மூட் அவுட் ஆகிடுச்சு. அப்போ செய்ய முடியாமல் போயிடும். அப்போது அப்படியும் சில சமயங்களில் கோபம் வந்துருச்சுன்னா, நான் இவங்களுக்காக தான் செய்கிறேன், இவங்களே இப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கு நான் சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்னு ராங்காக போய் ரூட் மாதிரி உட்கார்ந்துக்குவாங்க. இப்படியெல்லாம் கோபத்தினால பல தீமைகள் தான் வருமே தவிர நன்மைகள் வரவே வராது. அப்படிங்கிறத பற்றி அகத்தாய்வில் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவலை ஒழித்தல். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மனிதன். ஆனால் ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னா, கவலைப்படாமல் இருக்க முடியலன்னு பழகிட்டோம். அறியாமை தான் கவலை. ஒரு பொருளை பற்றிய ஒரு தெளிவு இல்லாதது தான் கவலை. இது இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், நம்ம இப்படி செஞ்சால் தப்பு வந்துடும், எதிர்காலத்தில் விளைவு வந்து தப்பாக வரும் அப்படிங்கிறது அந்த நுட்பம் தெரியாமல் செய்கிற நுட்பம் தெரியாமல் அதை அவிழ்க்கிற போது அதுவே கவலையாக மாறிடும். அப்படி பிரச்சனைகளை சேர்த்து கொண்டே போவது. பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. தீர்மா பிரச்சனை? தீரவே தீராது. இந்த மாதிரி தான் இந்த ஈரானு அமெரிக்காக்காரனும் பேசிக்கிறாங்க பாருங்க. ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க, அறிவிப்பு கொடுப்பானுங்க. அப்புறம் ராத்திரியில் போய் குண்டு போடுவானுங்க. இது ஃபைனல் ஆகுமா? ஃபைனலே ஆகாது. அப்புறம் நீ குண்டு போட்டியில் நானும் போடுவேன் அப்படின்னு போடுவான். இப்படி பிரச்சனையை வந்து தீர்க்கிறேன்ட்டு தீர்க்கிறதுக்கு பதிலாக எதிர் நடவடிக்கையில் இறங்குவாங்க. அதனால் பிரச்சனையே தீராது. அது என்னமோ பண்ணிட்டு போகிறான். நம்ம வந்து கவலை இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால், சாதாரண ஒரு தனி மனிதன் வந்து அமைதியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த கவலைகள் இருக்கக்கூடாது. கவலை என்பது அறியாமை தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் மகன்கிட்ட பேசுகிறீங்க. என்னுடைய மகன்கிட்ட நான் பேசுகிறேன். அவர் வந்து அவர் வயசுக்கு அவர் ரத்த திமிரில் அவர் பேசுகிறாருன்னு வைங்க. நான் என்ன நினைக்கிறேன், இந்த வயசில் நானும் அப்படி தான் இருந்தேன், அது பேசுனா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி யார் அடங்கியிருக்கணும்? தெரிஞ்சவங்க தானே அடங்கியிருக்கணும். நானும் அடங்காமல், ஏண்டா நான் சம்பாதிச்ச சொத்துல நீ அனுபவிச்சுட்டு என்னையே பேசுகிறவனான்னு எதிர்த்து நின்னோன்னு வைங்க, அது பிரச்சனை பேசாயிடும். அப்படி அதனால் என்ன ஆகும்? மகனை கிட்ட சண்டை போட்டு நிம்மதியாக அப்போ இருந்துட முடியுமா? சமாதானமாக இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ சமாதானமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் கம்முன்னு இருக்கணும், அடங்கி இருக்கணும். அடங்காமல் குதிச்சேன்னா அப்புறம் கஷ்டப்பட வேண்டியதான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன நடக்கணும்? இப்போது குடும்பம் பூரா ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டோம்னா என்ன பண்ணணும்? சகிச்சுக்கணும். சில சமயங்களில் நமக்கு வேண்டாத வேலைகள்லாம் நடக்கும். அது என்ன பண்ணணும்? சகிச்சுக்கணும். அப்புறம் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல். ஏன் சரி பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எத்தனையோ தியாகம் பண்ணிட்டேன் உங்களுக்காக, இதுதானே இதையும் நீங்களே வச்சுக்கங்கடான்னு விட்டுற வேண்டியது தான். வேற என்ன கொண்டு போக போகிறோமா? அப்படி தியாகம் பண்ணிட்டு வாழக்கூடிய பழக்கத்தை, வீட்டில் மட்டும் சந்தோஷம் இருந்தால் போதும், யாரும் கவலை இல்லாமல் இருந்தால், நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவில் நம்ம அதாவது நம்ம மான மரியாதையை தவிர மற்றது எல்லாத்தையுமே அவங்களுக்காகவே கொடுத்துட்டு நிம்மதியாக வாழ பழகிக்கலாம். அப்படி பழகினா அந்த இடத்துல தான் கவலையெல்லாம் இல்லாமல் வாழ முடியும். அப்படி எதுக்குமே நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற போது அந்த பிடிச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளை பிரச்சனைகள் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் சிக்கலும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், நான் நிம்மதியாக இருக்கிறதுக்காக அதையெல்லாம் விட்டு தொலைக்கிறது. நான் நிம்மதியாக இருக்கணும்னா இதையெல்லாம் விட்டு தொலைக்கணும். இல்லைன்னா எந்த நேரமும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டும், வேதனைப்பட்டுக்கிட்டும், வெந்துக்கிட்டும், நொந்துக்கிட்டுமே நான் இருக்கணும். அப்புறம் கடைசியில் உள் உறுப்புகளெல்லாம் கெட்டு போய் நோயாளியாக மாறி மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே வாழ வேண்டியதான். எதையுமே ஆசைப்பட்டதை கூட திங்க முடியாமல்
வாழ்க்கையே ஒரு நரகமாக்கிட்டு வாழ வேண்டியதுதான். இந்த அளவெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எந்த பொருளும் நான் கொண்டு வரமில்லை, கொண்டு போகிறதுக்கு வரல, யார் எதை கேட்டாலும் கொடுக்க தயார், என்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் போதும், இந்த இந்த வேலை எனக்கு சோறு கிடைச்சா சரி, அடுத்த வேலை எனக்கு சோறு கிடைச்சா சரி, அது சந்தோஷம். அது கிடைக்கலைனாலும் சரி அப்படிங்கிற அளவு செத்தா போயிடுவ போகிறோம். ஒரு நேரம் சோறு கிடைக்கலன்னு செத்தா போயிட போகிறோம். அப்படிங்கிற அளவில் மனதை வந்து தளர்த்தி கொண்டு மகிழ்ச்சியாக வாழ அவங்க அவங்க அந்த உறவுகள் இல்லாமல் வாழவே முடியாது. அப்போ அந்த உறவுகள் வேணும். அந்த உறவுகள் வேணும்னா சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம்னா போதும். அந்த மாதிரி மனநிலையில் இருந்தால் மன அமைதியாக இருக்கும். மன அமைதியாக இருக்கக்கூடிய மனம் எங்கே இருக்கும்? யாரோட இருக்கும்? இறைவனோடு இருக்கும். இறைவனோட இருக்குமா இருக்காதுங்களா? மன அமைதி எங்கே கெடுதோ அங்கே இறைவனை விட்டு நம்ம தூரம் போயிடுறோம். மன அமைதி இருந்ததுன்னா நம்ம இறைவனோடவே இருக்கிறோம். நம்ம வாழ்வினுடைய நோக்கம் என்ன? இறைநிலை அடையிறது தான். அப்போ அமைதியாக இருக்கிறவனே இறைவனே வந்து அரவணைச்சிக்குவான். அப்போ நாம் அமைதியாக இருக்கிறது தான் நம்ம நோக்கம். இந்த பொருளெல்லாம் வந்த பொருளெல்லாம் நாம் போகிற போது கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிறவன் பகிர்ந்து எடுத்துகிட்டு போனால் போயிட்டு போகிறான். அப்படிங்கிற அளவில் இந்த உண்மைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டோம்னா கவலையும் ஒழிஞ்சிரும். அப்போது பேராசையை நீக்கிடலாம். வாழ்வினுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம். எண்ணத்தை சீரமைச்சுக்கிறோம். கோபத்தினால வரக்கூடிய கேடுகளை எல்லாம் உணர்ந்து அந்த கோபத்தை நம்ம தடை பண்ணிக்கிறோம். கோபத்தினால கேடு வருமா, நல்லது வருங்களா? கேடு தான் வரும். அப்போ அதை தவிர்த்துக்கிறோம். கவலையும் ஒழிச்சுக்கிறோம். நிம்மதியாக வாழ்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷம். யாரை பார்த்தாலும் சந்தோஷம், மகிழ்ச்சியாக ஒரு குழந்தைய போல வாழ்ந்துட்டு போகலாம். குழந்தை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குதுங்களா? யாரை பார்த்தாலும் சிரித்து சந்தோஷமாக இருக்குது. அது 3 வயசு குழந்தை இல்லை, 6 மாத குழந்தை. இப்போ 3 வயசு குழந்தைலாம் அப்பா அம்மாவெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அதாவது சினிமா பார்த்துட்டு வந்து குழந்தை பெற்று வச்சிடுறாங்க. அது சினிமாவில் நடக்கிறது எல்லாம் அது மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடுது. அந்த மாதிரி குணங்கள் தான் அதுகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான குணம் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு 3 வயசுக்கு மேலே அதுதான் தூக்கிடும். அதே 6 மாத குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. யாரை பார்த்தாலும் சிரித்து சந்தோஷமாக இருக்கும், எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளை போல இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகலாம். இப்படி வாழ்றது அமைதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் மனிதனாக பிறந்திருக்கிறோமே தவிர சண்டை போட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு வாழ்வதில் எந்த பிரயோஜனம் இல்லை. இதனால் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு நினச்சா அது தவறு. யார் ஒருத்தர் வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்களோ அவங்க தான் அறிவாளிகள், வெற்றியாளர்கள். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை துன்பமாக்கி கொண்டு துன்பத்தில் துவழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அறியாமையில் இருக்காங்க. ஒன்று அவங்க வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடிய அவங்களாத்தான் நம்ம ஒத்துக்கணும். அதாவது சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள்லாம் வெற்றியாளர்கள், இவர்கள்லாம் தோல்வியாளர்களை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ இந்த சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் இங்கே வந்தேன். மறுபடியும் ஒரு 6:30 மணி வராது என்னுடைய வாழ்க்கையில். நாளைக்கு வரும், ஆனால் இன்னைக்கு போனது தான். இந்த 6:30 மணியை நான் அனுபவிக்க முடியாது நாளைக்கு. அதே போல தான் வாழ்க்கையில் இழந்த துன்பங்களுக்கெல்லாம் மறுநாள் ஒன்று வராது. ஆனால் இன்னையிலிருந்து அதை ஒழுங்குபடுத்திட்டேன்னா வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருந்தால் நானும் வாழ்ந்தேங்கிற ஒரு திருப்தியோடு போய் சேரலாம். இல்லைன்னா நான் என்னத்தை வாழ்ந்தேன், இப்படி இவங்ககிட்ட எல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறனே அப்படின்னு வருத்தமும் வேதனையோடவே தான் வாழ்நாளை கழிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஏமாந்து போகாமல் கெட்டிக்காரனாக வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம் என்ற அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.